யாருக்காவது நீ பெயின் வந்துச்சுன்னா எடுத்தோன்னு எல்லா டாக்டர்ஸும் வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் தே கோ டு ஜிம், தே டூ வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்கிப்பிங். மறுபடியும் நீ பெயின் வருது, மறுபடியும் டாக்டர் கிட்ட போனால் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ திங்க் தட் யூ கேன் பிரேக் திஸ் சர்க்கிள்? இது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் சரியாக பண்ணாததுனால ஸ்டேஜ் 1 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஸ்கிப் பண்ண வச்சிங்கன்னா காலி. ஸோ நிறைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லா கிளைண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. என்னோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸோ லைக் ஓஏனாலே ரொம்ப பயந்துடுறாங்க. அது பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அது ஹவு கேன் வி சால்வ் இட்? இல்லை, இது 25-30 இயர்ஸில் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். நாங்களும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அவங்க உடனே எம்ஆர்எல் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹவு டு யூ டீல் வித் them? கிரேட் 1 டயர் எல்லாம் ஆப்வியஸ்லி ஐம் நாட் கோயிங் டு டூ அ சர்ஜரி. ஸோ நிறைய பேர் இப்போ நீ பிரேஸ் போடுறாங்க, பெல்ட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கும். 2-3 வருஷம் வரைக்கும் ஒரே பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு யூ see this? இந்த எல்எஸ் பெல்ட் ஒரு வாட்டி நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம்னா அதை வாழ்நாள் ஃபுல்லாக கழட்டவே மாட்டாங்க. இட்ஸ் ஸோ ராங். உடம்புல ஃபுல்லாக எஸ்பெஷலி நீல இந்த ஜாயிண்ட்டில் சவுண்டு கேட்குது, கடக் கடக்குன்னு சவுண்ட் அது தட் இஸ் ஜஸ்ட் தி சைனோவியல் ஃப்ளூயிட் ஸ்னாப்பிங். ஐஎஃப்டி மட்டும் வைங்க போதும் அப்படின்வாங்க. அண்ட் அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் ஐஎஃப்டி மட்டும் இப்போ ஓகே. உங்களோட காமன் லோ பேக் பெயின் பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஐஎஃப்டி மட்டும் வச்சுட்டு போனாங்கன்னா என்ன ஆக போகுது? இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி யூஆர் எக்ஸ்பர்டைஸ்ட் இன் ரோபோட்டிக் சைடு அண்ட் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வெல், $1 million question. Hello everyone, so welcome to another episode of Aha with Sumaya. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய டாக்டர் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே அவங்களோட நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் ஆஹான்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான டாக்டரை தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் எஸ் ஆறுமுகம், சீனியர் robotic replacement surgeon and founder of Chennai Ortho. ஹாய் சார், வெல்கம். அண்ட் ரொம்ப கஷ்டமான ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் எடுத்துகிட்டு ஒரு பாட்காஸ்ட்காக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you for having me here first of all. Thank you so much. It's my pleasure sir. ஸோ நிறைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லா கிளைண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. என்னோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸோ லைக் நான் பார்க்குற ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக கிளைண்ட்ஸாக பார்க்குறேன்னா ஓஏனாலே ரொம்ப பயந்துடுறாங்க. ஓஏ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக முன்னாடி நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ஏஜ்க்கு வந்துட்டு இருந்துச்சு, 50+ தான் வந்துச்சு. இப்போ 30 இயர்ஸில் 25 இயர்ஸ்லேயே நீ பெயினாலே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லிட்டு பயமுத்திடுறாங்க. அது பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அது ஹவு கேன் வி சால்வ் இட்? இல்லை, இது 25-30 இயர்ஸில் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது ஏதாவது காலை ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ஓவராக நடந்திருப்பாங்க, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் டே ஒரு 5 floors ஏறி இறங்கியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் கூட சொல்லிடுறாங்க. அது சும்மா லேபிள் கொடுக்கறதுனால அது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நீ பெயின். ஸோ அதை ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் சச் பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ், கொஞ்சம் நீ ஸ்ட்ரெங்தனிங், அவாய்டிங் அ பிட் ஆஃப் டிஃபிகல்ட் திங்ஸ். அதாவது தரையில் உட்காந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், படிக்கட்டு ரொம்ப ஏறுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னாலே ஐ திங்க் தே வில் பி ஃபைன். ஸோ கொஞ்சம் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லி அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலே போதும். இவங்களுக்குலாம் என்னன்னா 30 வயசுலேயே முட்டி வலி வந்துச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பட் தேர் நாட் நோயிங் அது எந்த கிரேடில் இருக்குது, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் 30 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணாலே போதும். அது ஏன் வருதுன்றதை அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் தேர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் பீன் வெரி செடென்ட்ரி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ எக்ஸசைசஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இங்கே இவ்வளோ நல்ல ஜிம்மெல்லாம் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணலாம். லஞ்சஸ் கூட பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், டெட் லிஃப்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் டு strengthen their quadriceps and hamstring muscles. But they should come to a center, they should start அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ஒழுங்காக பண்ணாலே இந்த மாதிரியான நீ பெயின்லாம் வராது. இது ஆரம்ப ஸ்டேஜ்னு அவங்க புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ப்ராப்ளம் இருக்காது. வயசானதுக்கப்புறம் வந்துச்சு ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால் அதுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹாட் கோல்ட் கம்ப்ரெஷன்ஸ். அப்படி இல்லாட்டி எங்ககிட்ட வரப்போகிறாங்க, நாங்கள் பார்த்து இனிஷியல் ஸ்டேஜஸ்னால் மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் திருப்பி உங்ககிட்ட தான். ஏன்னா நீங்கள் தான் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும். எஸ் சார். ஸோ ஒன் மோர் திங்
திங் இஸ் இப்போ எல்லாருமே வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க, அப்பா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், முட்டி வலி போயிடும். ஸோ இது வந்து ஒபீஸாக இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை எங்களை மாதிரி ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், யாருக்காவது நீ பெயின் வந்துச்சுன்னா எடுத்தோன்னு எல்லா டாக்டர்ஸும் வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் தே கோ டு ஜிம், தே டூ வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்கிப்பிங், மறுபடியும் நீ பெயின் வருது, மறுபடியும் டாக்டர்கிட்ட போனோம் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ திங்க் தட் யூ கேன் பிரேக் திஸ் சர்க்கிள்? இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் சரியாக பண்ணாததுனால. ஸோ இப்போ வந்து ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் ஒன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஸ்கிப் பண்ண வச்சிங்கன்னா காலி, இட்ஸ் கோயிங் டு பிகம் பேட். அவங்கள ஸ்டெப்பரில் ஏற்றுனீங்கன்னாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், அவங்களுக்கு குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும். உட்காந்துட்டு ஜஸ்ட் ஹேவிங் யோர் குவாட் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறதுல அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் வாக்கிங், நாட் ஈவன் நெசசரி டு வாக் ஆன் ட்ரெட்மில், ஷூஸ் போட்டு நல்லா நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கில் எங்கேயாவது ரெகுலர் வாக்ஸ், quadriceps strengthening, hamstring strengthening, avoidance of doing many things that are going to cause more pain. Exactly. Like sitting on the floor, தரையில் சப்ளங்கால் போட்டு தான் உட்காருவேன், அங்கே உட்காந்து தான் சாப்பிடுவேன்னா இட்ஸ் அ பிக் நோ. அது பண்ணக்கூடாது. இந்தியன் கிளாசெட் now nobody is using, பட் அப்படி இருந்துச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலும் அதை அவாய்ட் பண்ணணும். ஸ்டேர் கிளைம்பிங் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஐடியில் இருக்கவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துட்டே இருப்பாங்க, எனக்கு எக்ஸசைஸே இல்லை, நான் இப்போ போயிட்டு 2வது மாடி ஏறிட்டு இறங்க போகிறேன்னா இட்ஸ் நாட் குட். அதே இது அவங்க ரெகுலராக வாக்கிங் போகிற ஆள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, இப்போ டைட்னஸ் வந்துடுச்சு, மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏறினாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வார்ம் அப்பே இல்லாமல் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஸ்கிப்பிங், 500 ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன் ஸ்டெப்ஸ் ஏறும்போது. ஸோ அது மாதிரி தே ஷுட் கிராஜுவலி ஸ்ட்ரெங்தன் த மசில்ஸ் தட் இஸ் வீக் அண்ட் தென் கண்டினியூ ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் எக்ஸசைசிங், தென் தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். அதுக்கு உங்களோட கைடன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எனக்கு எந்த ஃபோரம் கிடைச்சாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறேன். பட் நீங்கள் கூட இருந்து ட்ரெயின் பண்ண போகிற, யூ ஆர் கோயிங் டு பி இன் கான்டாக்ட் வித் during the training. ஸோ நீங்கள்லாம் இதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ப்ரோக்ரஸ் ஆகாது. அதே ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் we can give some joint vitamins and all that and get them back to normalcy. ஸோ அது வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா சார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெயின் இருக்குது, கீழே உட்காராதீங்க, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டெப்ஸ் ஏறாதீங்க, பட் ஃபார் ஹவு லாங்? ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அதை லைஃப் லாங் கேரி பண்ணிக்கிறாங்க. தோ அவங்களுக்கு பெயின் இல்லாத போது கூட அது ஒரு மென்டல் பிளாக்காக க்ரியேட் ஆகிடுது. இல்லை, அது தரையில் உட்காராமல் இருக்கிறது நல்லது தான். கண்டிப்பாக தரையில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. அன்லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அவங்க யோகாவும் பண்ணுறாங்க, அந்த இனிஷியல் நீ பெயின் போயிடுச்சு, இப்போ நல்லா குவாட்ரிசெப்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகி மசில் டோனாக இருக்குது, அந்த எக்ஸசைஸை ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. தே கேன் டூ இட், பட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு நாளில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஆக போகிறது கிடையாது. வெயிட் ரிடக்ஷன் ஆகணும்னா உங்கள் டயட், உங்கள் டீம்லேயே ஐ திங்க் டயட்டீஷியனும் இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ டயட் ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறாங்க அதை ஒழுங்காக அதெல்லாம் பார்த்து அவங்க அதை ஒழுங்காக எடுத்து, அண்ட் ஹெல்தி டயட் அஸ் வெல் விச் இஸ் கால்சியம் ரிச், அதை எடுத்துகிட்டு அதோடு சேர்ந்து அவங்க எக்ஸசைஸும் பண்ணி இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி, if they live a healthy life, nothing like that, and weight reduction side by side ஆகும், knee pain கம்மி ஆகும், and they can get back to doing everything that they want to, sitting on the floor, squatting, so anything and everything is all of strengthening and everything. all of a sudden போய் எல்லாமே பண்ணாதீங்க அப்படின்றீங்க. அப்சல்யூட்லி ரைட். ஸோ இன்னொரு சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னதாக வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு கல்லோ இல்லை ஏதோ ஒன்று இடிச்சு லைட்டாக ஜர்க் தான் இருக்கும், அதுக்குள்ளே அது லிகமெண்ட் இன்ஜுரியா அப்படின்னு அளவுக்கு பயந்துடுறாங்க. அந்த மாதிரியும் லிகமெண்ட் இன்ஜுரி ஆகுமா? சின்ன ட்ரிவியல் இன்ஜுரிஸ்க்கு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகாது. லிகமெண்ட் இன்ஜுரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஆகும் எப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஃபுட்பால் ஆடுறாங்க அது மாதிரி எங்கேயாவது போய் தெர் இஸ் மேஜர் ஆக்சிடெண்ட் ஆர் சம்திங் லைக் தட், ஆர் டூ வீலர் ஆக்சிடெண்ட், ஆர் ஃபுட்பால் ஆடும்போது ஓடும்போது கிக் பண்ணும்போது somebody else is coming and kicking at the same time and leg வேறு டைரெக்ஷனில் போகுது, when there is a severe strain, ligaments are very strong. ஸோ அது வந்து கிழிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். மினிஸ்கல் இன்ஜுரியாவது ஒரு அளவுக்கு ஆகும், பட் everything is on a pretty high intensity injury. யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ஆகும் ஜாஸ்தி, and it is a high intensity injury. இது வந்து லோ இன்டென்சிட்டியில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏதாவது ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் லோ இன்டென்சிட்டி இன்ஜுரியில் ஆச்சுன்னா ஐ திங்க் physio exercises and little bit of rest to whatever part that has been injured for some time is going to work. Okay, so what are the alarming signs? ஒருத்தர் ஆஸ்ட்ரோஆர்த்ரைட்டிஸ்க்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த சைன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா should immediately meet doctor.
வெல் இனிஷியலி என்ன வரும்னா ஸ்டேஜ் 1 ஆர்த்ரைட்டிஸில் தி ஒன்லி பெயின் தட் தே வில் ஹேவ் இஸ் அன் ஆன்டீரியர் நீ பெயின் வென் தே ஆர் கிளைம்பிங் ஸ்டெப்ஸ். இதுக்கு கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்போ முதல்லையே பேசின மாதிரி நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மேபி a hot and cold compression and coming to you is going to help them. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் 2 போகிறாங்க. ஸ்டேஜ் 2னா என்னென்னா கால் கொஞ்சம் வீக்கம் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஸ்வெல்லிங்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சிருச்சு, பெயினோட இன்டென்சிட்டி இன்னும் கூடுது. அண்ட் முன்னாடி வந்து 2 ஃப்ளோர் ஏறினா தான் வலி வருது, இப்போ வந்து 1 ஃப்ளோர் ஏறினாலே வலி வருது. அண்ட் ஆன்டீரியர் நீ பெயின் அசோசியேட்டட் வித் ஸ்வெல்லிங். இதுனா ஸ்டேஜ் 2. இப்போ வந்து அவங்க அப்பார்ட் ஃப்ரம் a little bit of rehabilitation and physio rehabilitation lifestyle changes is throughout their life. இது வந்து ஒரு நாள் 10 நாள் பண்ணிட்டோம், உங்ககிட்ட 10 நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், அப்படியும் வலி போகலன்னா அந்த 10 நாள் பண்ணதை வாழ்நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த ஸ்டேஜ் 2ல் இதெல்லாம் பண்ணிவிட்டு அது கூட ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி கோல் கம்ப்ரெஷன், ஹாட் கம்ப்ரெஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வலி வந்துச்சுன்னா they have to come to us. Once they come to us, initially what we do is we give them a little bit of anti-inflammatories and joint vitamins. இப்போ joint vitamins நிறையா இருக்குது. There are the whole set of joint vitamins, and the glucosamine chondroitin is a thing of the past. Nobody uses it anymore. So type 2 collagen is the way to go forward. And இப்போ வந்து type 2 collagen with a lot of adjuvants are there, combination therapy is there, which is pretty effective in osteoarthritis and early osteoarthritis. So stage 2 வந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ் கண்டினியூ பண்ணோம். ஸ்டேஜ் 3 போயிட்டாங்க. ஸ்டேஜ் 3ல் என்ன ஆகும்னா நடக்கிற டிஸ்டன்ஸ் ஈவன் இன் ஃப்ளாட் கிரவுண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்தாங்கன்னா கால் வீங்கிடும், வலி இருக்கும். அண்ட் நேராக இருந்த கால் குறுக்கெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீல வேரஸ் டெஃபார்மிட்டியோ வேல்கஸ் டெஃபார்மிட்டியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா the patient is in stage 3 arthritis. So இப்போ வந்து what we do is we give intra-articular injections late stage 2 early stage 3க்கு கொடுப்போம். There are different kinds of injections. PRP கொடுக்கலாம், இல்லாட்டி we can give we can give hyaluronidase. ஸோ நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் மட்டும் வேணும்னா ஸ்டீராய்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் வாட் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் இஸ், வித் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் த பேஷண்ட் இஸ், அவங்களோட ஏஜ், அவங்களோட அதர் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு we decide on what is best for that patient and do that. ஸோ இது ஸ்டேஜ் 3. Stage 4 is more or less the final stage of osteoarthritis. இதில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா ஜாயின்ட் ஸ்பேஸே இருக்காது. அண்ட் there will be bone on bone arthritis, severe rubbing, அவங்களுக்கு அந்த முட்டி மடக்கி நீட்டினாலே கரக்கரன்னு சவுண்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டேஜ் 4. கால் நல்லா வளைஞ்சிருக்கும், வீக்கம் இருக்கும், பாதம் வீக்கம் இருக்கும். நடக்கிற டிஸ்டன்ஸ் will be few hundred meters. அவங்களுக்கு ஸ்டெப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா it will be less than 1000 in a day. So that is very very poor kind of health fitness levels. So அவங்களுக்கெல்லாம் they will have to come for surgeries, and அவங்களுக்கு replacement surgery is a boon. So once they do this replacement surgery, then they can again come to you, get a bit of physiotherapy exercises and get back to their standard of living which they were having prior to arthritis. ஸோ ரொம்ப மோசமாக நடக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரெகுலராக 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் அண்ட் எக்ஸசைசிங் அண்ட் தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் ஆஃப்டர் தட். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 4க்கு தான் நாங்கள் சர்ஜரி இது பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறமாவும் உங்கள் ரோல் இருக்குது, வேரின் யூ ஹேவ் டு ரீஹேபிலிட்டேட் தீஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன். ஏன்னா நடக்காமல் இருந்த 1000 ஸ்டெப்ஸு கீழே நடக்கிறவங்கள திருப்பி 4000 5000 ஸ்டெப் கொண்டு போகணுன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அண்ட் சர்ஜரிக்கு அப்புறமா வீக்னஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். ஸோ எக்ஸசைசிங் அண்ட் ஹேவிங் அ ஹெல்தி கைண்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே தேவை. அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இன்னும் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன இன்ஜுரியாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் எம்ஆர்ஐயில் வந்து ஏசிஎல் பார்ஷியல் டேராக இருக்கலாம், கிரேட் 1 கிரேட் 2ல இருக்குது. பட் சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் வாட் as you say, நாங்களும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அவங்க உடனே எம்ஆர்ஐயில் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் how do you deal with doctor?
வெல் எங்ககிட்டயும் வருவாங்க. கிரேட் 1 டேர் எல்லாம் ஆப்வியஸ்லி ஐம் நாட் கோயிங் டு டூ அ சர்ஜரி. அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் த ரிப்போர்ட் சேஸ், நான் ஃபில்ம்ஸ் பார்ப்பேன். ஃபில்மில் எனக்கு ஏசிஎல்ல என்ன இன்டெகிரிட்டி இருக்குது, எவ்வளோ தூரம் டயர் இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பேஷண்ட். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஏசிஎல்னா தான் தென் ஐ வில் அட்வைஸ் சர்ஜரி. அப்படி இல்லாட்டி குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் 1 வீக் ரெஸ்ட், ஸ்வெல்லிங் இருக்கும், நல்ல வலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஐஸ் கொடுங்க, ஐஸ் பேக்ஸ் அண்ட் ரெஸ்ட் இஸ் வாட் ஐ அட்வைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 வீக். அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாமினே பண்ணி பார்ப்பேன். கிரேட் 1 டயர்லாம் நான் கையே வைக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் மோசமாகிடுச்சு, அந்த பேஷண்ட் இஸ் நாட் ஹேவிங் அ ஸ்டேபிள் கேட், ரொம்ப ஆன்டீரியர் ட்ரா டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் நடக்கும்போது நீ அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் கிவிங் வே, த பேஷண்ட் இஸ் ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங், ஸோ விச் இஸ் வெரி டிப்பிக்கல் ஆஃப் அன் ஆப்சென்ட் ஏசிஎல். அது மாதிரி இருந்துச்சு அண்ட் பேஷண்ட் இஸ் வெரி யங், எனர்ஜெட்டிக், வாண்ட்ஸ் டு கண்டினியூ இன் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ், வி அட்வைஸ் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பட் அதர்வைஸ் கிரேட் 1 கிரேட் 2 டேருக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அந்த வீக்கும் அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் போச்சுனாலே பேஷண்ட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். கிரேட் கம்ப்ளீட் ஏசிஎல் டயருக்கே சில பேருக்கு நாங்கள் ஐ டோன்ட் டூ சர்ஜரிஸ் இமீடியட்லி, ஐ டூ இட் ஒன்லி ஆஃப்டர் 2 வீக்ஸ். ஒன்ஸ் தி நீ கூல்ஸ் டவுன் ஒன்லி இஸ் வென் ஐ டேக் அப் த பேஷண்ட் ஃபார் சர்ஜரி. அப்படி இருக்கவங்களே கம்ப்ளீட் டயர் இருக்கவங்களே சில பேர் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஆக்டிவ் லெவல்லாம் வேண்டாம், நாங்கள் இது மாதிரி இருந்துக்கிறோம், ஏசிஎல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ எம் ஏபிள் டு டூ மை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்கள வந்து ஐ டோன்ட் புஷ் தெம் இன் டு சர்ஜரி. இஃப் தே டோன்ட் வாண்ட் டு இட்ஸ் அப் டு தெம் என்டையர்லி. ஸோ அவங்களே வந்து எக்ஸசைஸ் பண்ணி குவாட்ரிசெப்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்கல்ல, இட் ஷுட் பி இனஃப் டு காம்பன்சேட் ஃபார் தி ஆப்சென்ட் ஏசிஎல். நல்ல ஸ்ட்ராங் குவாட்ரிசெப்ஸ் இஸ் இனஃப் டு காம்பன்சேட் ஃபார் தி ஏசிஎல். ஸோ அது அவங்க பண்ணாங்கன்னாலே போதும், கண்டிப்பாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. பட் if they're going to be young, active, energetic, want to get into active sports, 100% ACL is required. Age also is a criteria. Okay. If they are I don't want to take gender into consideration here, but if they are slightly over the age of 40 45, they don't want to lead a very active life, I don't push them. But there are cases wherein for a 65-year-old also I have done an ACL because he wants to get into a very very active lifestyle. Okay. So adnala there is no age criteria or anything like that, but elderly I give them an option whether they want to go for it or not. So adnala patient தான் ஃபைனல் பாஸ், வெதர் தே வாண்ட் டு டூ இட் ஆர் நோ இஸ் தேர் கால் என்டையர்லி. அட்வைஸ் பண்ணுறது நம்ம வேலை. வேண்டான்னாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த ஏசிஎலோட ஃபங்க்ஷனை இந்த குவாட்ரிசெப்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணணும். லேக்ஸ் ஆஃப் ஏசிஎல் இஸ் கோயிங் டு பி காம்பன்சேட்டட் பை த குவாட்ரிசெப்ஸ். தட் ஷுட் பி குட் எனஃப். பட் தே ஆல்சோ ஆஸ்க் another question. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரீஹாப்லாம் பண்ணால் கிழிஞ்சது ஒன்றா ஒட்டிக்குமா? ஒட்டாது அப்படின்னு கேட்பேன். அப்போ அப்படியே இருக்கணுமா? டாக்டரே சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கிழிஞ்சிருச்சு இல்லை அவ்வளோதான் இல்லை ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குமான்னு அந்த கேள்வி திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் கிழிஞ்சது ஒட்டாது. ஸோ அது மட்டும் திருப்பி அதே தான் சொல்லணும். ஒட்டி இருக்கும், அது வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் ஏசிஎல் இஸ் டோன், இட்ஸ் கோயிங் டு ரிமைன் டோன். அது ஹீல் ஆகிறதுக்கு ஃபைப்ரோஸ், பார்ஷியல் டயர்னால் கொஞ்சம் ஃபைப்ரோஸ் ஆகும், ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீலிங் இருக்கும். இஃப் இட் இஸ் மோர் தென் கிரேட் 3, மோர் தென் கிரேட் 2வே the chances of it recovering is very very less, but you always compensate of the lax ACL with your quadriceps. So we can only compensate it. Yeah, only compensate. அது திருப்பி எத்தனை வாட்டி யார் கேட்டாலும் இதே தான் பதில். திருப்பி அந்த கிழிஞ்சது ஒட்டாது. உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, இது வந்து காமன் தானே. பாதி பேஷண்ட் நாங்கள் தானேங்க அனுப்புகிறோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எவ்ரி திங் அண்ட் ஈவன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் we only send them to physiotherapist and we only advise them exercises and strength training. So nowadaysல டாக்டர் இப்போ வந்து நிறைய பேர் சர்ஜரி வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம கன்சர்வேட்டிவாக கொண்டு வரலான்னு அந்த தெளிவு இருக்குது. பட் ஆனால் பிஆர்பி மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மேபி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பிஆர்பி இப்போ கொடுக்க நிறைய ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் பப்ளிக் சைட்லேருந்து அவங்க சர்ஜரி டக்குன்னு வேணான்னு சொன்னதுனால. ஸோ உங்களோட தாட்ஸ் இதில் எப்படி? நான் தான் க்ளீனாக சொல்லிட்டேன். எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்கன்றதை பொறுத்து தான் பிஆர்பியாக இருக்கட்டும், ஹைலரோனிடேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டெம் செல் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லாட்டி கார்டிலேஜ் ரீக்ரோ, எனிதிங் தட் யூ டூ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் தட் த பேஷண்ட் இஸ். நீங்கள் ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட், போன் ஆன் போன் ரப்பிங், கிரெப்பிட்டஸ், கால் ஃபுல்லாக வேரஸில் வளைஞ்சு போய் இருக்குது, அவங்களுக்கு போய் பிஆர்பி போடுறதுல
இட்ஸ் அப்சல்யூட்லி நோ யூஸ். இன்னைக்கு ஊசி போட்டு நாளைக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பிஆர்பி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஸோ எந்த ஸ்டேஜில் பேஷண்ட் இருக்காங்கன்றதை பொறுத்து we can give them, we can advise them. நானும் பிஆர்பி போடுவேன், பட் வெரி வெரி ரேர், அண்ட் இட் இஸ் யூஸ்வலி ஒன்லி ஃபார் லேட் ஸ்டேஜ் டு மேக்ஸிமம் ஏர்லி ஸ்டேஜ் 3 ஆர்த்தரைட்டிஸ்க்கு தான் நான் போடுவேன். ஸ்டேஜ் 4லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க சர்ஜரி வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வலிக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எனக்கு பெயின் ரிலீஃப் வேணும்னு சொன்னாங்கன்னா, ஐ டெல் தெம் ஸ்டீராய்ட்ஸ் வெரி டெம்பரரி அகேன், ஆனால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்றதும் நான் சொல்லுவேன் நான் சர்ஜிக்கலாக. அவங்க சர்ஜரி பண்ணிக்கிறாங்கன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஓகே. ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் எக்ஸ்பர்டைஸ்ட் இன் ரோபோட்டிக் சைடு அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வெல், $1,000,000 question. ஸோ இது வந்து robotic surgery வந்து has changed the whole way we look at replacement surgery. It is a different ball game altogether. முன்னாடி வந்து நாங்கள் எப்படி எவ்வளோ தேஞ்சிருந்துச்சுன்னாலும் அதை கிட்டத்தட்ட நேராக்க தான் ட்ரை பண்ணுவோம். we will have a mechanical alignment to the knee joint. So இப்போ வந்து there are a lot of papers which have come out saying that only 20 to 25% of the normal அதாவது நார்மல் men or women without arthritis have a completely straight leg. ஸோ மிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வளைவு உள்பக்கம் இருக்க தான் செய்யுதுன்றது, அது இட் வேரிஸ் ஃப்ரம் 2 degrees to 5 to 7 degrees வரைக்கும் வேரஸ் டிஃபார்மிட்டி எல்லாருக்குமே நேச்சுரலாகவே இருக்குன்றது there are a lot of papers that are shown. ஸோ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் knees with the robot and so many numbers and everything that we are getting has completely changed our outlook towards surgery. ஸோ இப்போ வந்து நான் அந்த மெக்கானிக்கல் அலைன்மெண்ட்டில் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஐ கிவ் தெம் சம்திங் நோன் as a patient specific alignment. ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கு முன்னாடி எவ்வளோ வளைவு இருந்துச்சோ அதை எக்ஸாக்டாக ரீகால்குலேட் பண்ணி தட் இஸ் பாசிபிள் வித் த ரோபாட். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ am able to give them a knee which is exactly how it was prior to the arthritis setting in. ஸோ இப்போ வந்து லைட்டாக ஒரு 3 degrees வளைஞ்சிருக்கு ஒருத்தருக்கு. நான் இப்போ வந்து 0.5 degrees 1 millimeter டிஃப்ரென்ஸ் எல்லாமே நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பண்ண முடியுது ரோபோட் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து கன்வென்ஷனலாக பண்ணவே முடியாது. ஒருத்தருக்கு 3 degrees வேரஸ் இருக்குது, அவங்களுக்கு நான் சர்ஜரி பண்ணி திருப்பி அதே 3 degrees வேரஸ் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் நீங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இப்போது நடந்து வராங்க, 2 நீயும் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வராங்கன்னா 1 monthல அவங்களோட கம்ஃபர்ட் லெவல் இஸ் சம்திங் ஐ ஹவ் நெவர் சீன் பிஃபோர். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வருவாங்க, உட்காருவாங்க, காலை ஃபுல்லாக மடக்கி நல்லா இருக்கேன் டாக்டர், வலி இல்லை, நைட் மட்டும் எப்போது கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது, பெயின் கில்லர்ஸ்லாம் நாங்கள் ஒன்றுமே எடுக்கிறதில்ல. ஆப்வியஸ்லி நான் ஒரு வாரத்துக்கு மேலே தரவும் மாட்டேன், பட் தே ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் தட் இட் இஸ் அன்பிலீவபிள். ஸோ அதனால் robotic has completely changed our perception to how to do knee replacement, and it is a big game changer. என்னை பொறுத்த வரைக்கும் I've done over 550 robotic replacements so far. Wow. And the results are just amazing, and the numbers that the robot gives us is giving us so much more clarity so as to how the knee is and how it is going to behave after surgery and during surgery and everything. So adnala it is a complete game changer. In fact my conventional surgeries which I do even now ஒரு 20-25% கன்வென்ஷனல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் அது பண்ணவே மாட்டேன்னு கிடையாது. பட் அதுலேயும் என்னோடய அலைன்மெண்ட் ஃபிலாசபி எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணுறேனோ அதுலேயும் பண்ணுறதுனால overall the results and the patient comfort and everything and the happiness that my physiotherapists get after seeing those patients is really really phenomenal. Very nice. So I hope I'll also see one like that. Yeah, sure thing. Okay. So இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இது பற்றிலாம், இது எல்லாருக்குமே அட்வைசபிளா இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி? அதெல்லாம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் டிஃபார்மிட்டி எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னாலும் வெயிட் கட் ஆஃப் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இஃப் தே கேன் ஃபிட் இன் டு மை ஓடி டேபிள். ஸோ பிஎம்ஐ எல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு ரொம்ப 45க்கு மேலே இருந்தாலும் பண்ண மாட்டோம். ஐ மே டூ ஒன் அண்ட் தென் அட்வைஸ் தெம் டு கோ இன் ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன் or something like that, or else if they completely cannot even do a bariatric surgery and then come back and weight reduce kuda panna mudiyaduna, then I do it because there's no other way. So adukku na என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு பண்ணுவேன். பட் robotic யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
It is very advantageous. Pannona, the results will be really, really amazing. So I am absolutely enjoying, and I am teaching. என்னை வந்து இப்போல்லாம் சாட்டர்டே சண்டேஸ் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் வீக் டேஸில் எனக்கு நிறைய பேர் வருவாங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் எப்படி ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னு. வாரத்துக்கு ஐ வில் ஹாவ் எனிவே பிட்வீன் 3 to 5 சர்ஜன்ஸ் கம்மிங் அண்ட் அப்சர்விங் மீ, லேர்னிங் ஃப்ரம் மீ அண்ட் கோயிங். அது இல்லாமல் நான் சாட்டர்டே சண்டேஸ் ஐ ட்ராவல் த்ரூ அவுட் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன். ஐ எம் டீச்சிங் அ லாட் ஆஃப் youngsters சொல்ல முடியாது, because I'm teaching surgeons who are even in their 60s, late 60s, to do robotic knee replacement, and it is really a game changer. And whoever comes and observes me doing the robotic surgery is always with, you know, with a wow. So அது மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அது மாதிரி வாவ், இது மாதிரி பண்ண முடியுமா, இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஐ ஷோ தெம் மை எக்ஸ்ரேஸ், ஐ டெல் தெம் வாட் ஐ டூ, ஐ டீச் தெம் எவ்ரி திங். ஸோ ஐ ரியலி லவ் டீச்சிங். ஸோ நம்மளுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனில் என்னால் ஒரு 20-25 பேர் நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா நம்மளுக்கு தானே சந்தோஷம். ஸோ நம்மளே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னா முடியாது. த வால்யூம் இஸ் ஸோ மச். ஸோ நம்மளுக்கு அடுத்தது வேறு யாராவது நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பகிர்ந்துக்கலைன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் இது வெரி ஹாப்பி டூயிங் வாட் எவர் ஐ எம் டூயிங் ரைட் நோ. அண்ட் ரொபாட்டிக் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் இட் இஸ் அ கேம் சேஞ்சர். முதல்ல எல்லாரும் வரும்போது என்னது இது ரொபோட்டிக், எதுக்கு நம்ம இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஐ செட் நோ, தேர் ஷுட் பி சம்திங் மோர் டு இட். அது என்னன்றதை நம்ம பார்க்கலான்னு சொல்லி ஐ வென்ட் டீப் இன் டு இட். ஐ ஹாவ் இன்டராக்டட் வித் the leading surgeons who have started design பண்ண இன்ஜினியர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில், நியூசிலாண்டில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க who have gone into the actual designing of this. அவங்களோடலாம் இன்டராக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்ட்டு lot of research, and the end result is just phenomenal. Okay, very nice sir. அண்ட் ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் என்கிட்டயும் கேட்பாங்க, என்னோடய டிஎம்ஸில் கேட்பாங்க, என் கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, உடம்புல ஃபுல்லாக எஸ்பெஷலி நீல வந்து இந்த ஜாயிண்ட்டில் சவுண்டு கேட்குது, கடக் கடக்குன்னு சவுண்ட் அது தட் இஸ் ஜஸ்ட் தி சைனோவியல் ஃப்ளூயிட் ஸ்னாப்பிங். நம்ம நடக்கும்போது ஆங்கிளில் சம்டைம்ஸ் கட் கட்டுன்னு சவுண்ட் வரும், நீல சவுண்ட் வரும். இஃப் தட் பெயின் இஸ் இஃப் தட் நாய்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் பெயின், நீங்கள் கவலையே பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரீஅஷ்யூர் யுவர் பேஷண்ட், டெல் தெம் தட் அந்த கிளிக்கிங் நாய்ஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்னாப்பிங் ஆஃப் த சைனோவியல் ஃப்ளூயிட். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அது அந்த கிளிக்கிங் நாய்ஸோட சேர்ந்து வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். யூ மே ஹாவ் அ மினிஸ்கல் டேர் or something like that which is going in between the bone and snapping every time she walks. So அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இல்லாட்டி this is just not something you don't have to do anything. ஆமாம், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ரிப்பீட்டடாக they kept asking me. இல்லை இது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஜீரியாட்ரிக் கிளைண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சு, டு ப்ரிவெண்ட் பண்ணணும் ஒரு 4 டிப்ஸ் சொல்லலாம் என்னெல்லாம் இருக்கும், இல்லை ஃபுட்டில் ஏதாவது அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணலாமா? ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப்னும் போது ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சேர்ந்து ஆஸ்டியோபீனியா இல்லாட்டி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும். அதாவது எலும்பு மெலிதல்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக கூடவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைசஸ், பேசிக் வாக்கிங், சேஞ்ச் லைஃப் ஸ்டைல், இது வந்து நம்ம பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி எல்லாருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு. அது போக கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் நீங்களே பண்ணி பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு விட்டமின் டி, கால்சியம் லெவல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, இஃப் தே ஆர் கெட்டிங் அ பிஎம்டி ஸ்கேன்னா எவ்வளோ, ஹவு பேட் இஸ் தியர் டி ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த போன் வீக்னஸ்னால, ஆஸ்டியோபீனியானால என்ன ஆகும், அவங்களுக்கு நாட் ஓன்லி போன், த மசில்ஸ் ஆல்சோ வில் பி வெரி வெரி வீக். ஸோ அதனால் அவங்க நடக்கிறதோ எது பண்ணாலும் பெயின் இருக்கும், சிவியர் போன் பெயின். அவங்க ஜாயிண்ட் பெயின் சொல்ல மாட்டாங்க, ஷின்ல காலில் டிபியா மேலே கை காமிச்சு எனக்கு இந்த எலும்பை ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஷின் பெயின் இஸ் டிப்பிக்கலி பிகாஸ் ஆஃப் போன் வீக்னஸ். ஓகே, ஸோ போன் வீக்னஸ், அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு செக் தியர் விட்டமின் டி லெவல்ஸ், டூ அ பிஎம்டி, அண்ட் டிபெண்டிங் அப்பான் ஹவு பேட் இட் இஸ்,
ரொம்ப பேட் ஆஸ்டியோபீனியானா ஓரளவுக்கு ஓரல் கால்சியம் விட்டமின் டி கொடுத்து மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஸ்டியோபொரோசிஸ்னால் ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட தான் அனுப்பணும். நாங்கள் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தேர் ஆர் லாட் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ், ரைட் ஃப்ரம் இன்ஜெக்ஷன்ஸ் டு நிறையா மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன், 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, டெய்லி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது, ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார் ஆஸ்டியோபொரோசிஸ். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அது வந்து ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமன். ஸோ அது அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட போன் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா தான் ஜாயிண்ட் பற்றியே பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இஃப் தேர் ஹேவிங் சிவியர் ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ்னால் அஃப்கோர்ஸ் வி ட்ரீட் இட் சைமல்டேனியஸ்லி. பட் ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த எலும்பு வலின்னு சொல்கிறது ஜாயிண்ட் பெயின் ரொம்ப இருக்காது. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா அவ்வளோ தேய்மானம் இருக்காது. அவங்க போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்க பண்ணாங்கன்னாலே தே ஷுட் பி ஃபைன். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து நீ பிரேஸ் போடுறாங்க, பெல்ட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது பெல்ட் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கும். 2-3 வருஷம் வரைக்கும் ஒரே பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் எலாஸ்டிசிட்டி கூட இருக்காது. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஃப்ளெக்சிபோ எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஹவு டு யூ see this? ஐயோ, அது எவ்வளவோ சொல்லியாச்சு. நான் நிறைய ஃபோரத்தில் பேசவும் செஞ்சுருக்கேன். இந்த எல்எஸ் பெல்ட் வந்து ஒரு வாட்டி நாங்கள் எழுதி கொடுத்துட்டோன்னா அதை வாழ்நாள் ஃபுல்லாக கழட்டவே மாட்டாங்க. இட்ஸ் ஸோ ராங். இது வந்து எப்போன்னா உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கீழே குனியக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த பெல்ட். அது ஒன்றும் இரும்பில் பண்ணல, உங்களை அப்படியே போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அந்த பெல்ட்டு அந்த அக்யூட் ஃபேஸில் பெயின் இருக்கும்போது மசில்ஸ் பாசம் இருக்கிறதுனால அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பெல்ட்டை தவிர அது வாழ்நாள் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கிறதுல யூஸ் இல்லை. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஏன்னா உங்களோட பேராஸ்பைனல் மசில்ஸ் அதை ஆக்ட் பண்ணவே விடாது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு வீக்கன் யுவர் மசில்ஸ் மோர். அண்ட் அதனால் உங்களுக்கு அந்த இடுப்பு வலி கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி மசில் ஷுட் டேக் ஓவர் த ஜாப் ப்ராப்பர்லி. அதனால் போன் மேலே ப்ரெஷர் வர்றது கம்மியாச்சுன்னா தான் அந்த இடுப்பு வலி போகுது. ஸோ மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் நீங்கள் அந்த பெல்ட்டை மட்டும் போட்டுட்டு, அதுவும் நீங்கள் சொல்கிற கண்டிஷனில் இருக்க பெல்ட் நானும் நிறைய பார்த்துருக்கேன், அதெல்லாம் யூஸே கிடையாது. நீ கேப் ஸோ அந்த நீ கேப்பும் அதே மாதிரி தான், அது பர்மனெண்ட்டாக போட்டுட்ருப்பாங்க. பட் அகெயின் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்குமே தவிர ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. அதை போட்டுகிட்டே இருக்கிறது இன்னும் இன்ஃபேக்ட் அந்த பட்டெல்லாம் வந்து தைபோனில் இன்னும் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டலோஃபெமரல் ஆர்த்தரைட்டிஸ் தான் வர்சன் ஆகுமே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் தட் இஸ் கண்டினியூஸாக போடக்கூடாது. எத்தனை நாளைக்கு உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அத்தனை நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். அந்த பெல்ட் வீட்டில் இருக்குன்றதுக்காக அது இடுப்பில் சுற்றிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எஸ் சார். ஏதாவது ஃபுட் மாடிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? ஃபுட் மாடிஃபிகேஷன் வந்து கால்சியம் ரிச் ஃபுட். வெஜிடேரியன்ஸ்க்கு மில்க் ப்ராடக்ட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் தான் கால்சியம் இருக்குது. பட் நீங்கள் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து இஸ் லெஸ் தென் 10% ஆஃப் தி ஓரல் இன்டேக் ஆஃப் கால்சியம். ஸோ அவங்களுக்கு அப்சார்ப்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ ஓரல் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் அ மஸ்ட். அது பார்க்கணும் அவங்களோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ரீனல் ஸ்டோன்ஸ் ஏதாவது அவங்க ப்ரோனாக இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கால்சியம் நல்லா அப்சார்ப் ஆகி வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோன்னா தேல் பி மச் பெட்டர். ஓகே, சூப்பர் சார். ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு சில்லி கொஸ்டின்லேருந்து ரொம்ப மேஜரான கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. I've never seen an ortho sitting and talking so much about strength training, rehab, exercises and all. நான் வந்து இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறது எக்ஸசைஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. என்கிட்ட வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் மை ஸ்டார்டிங் ஏஜ் குரூப் இஸ் 20s. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ், ஏன்னா காலேஜில் போய் தான் பாதி பேர், சில பேர் ஸ்போர்ட்ஸ் எடுத்துப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் எடுக்காதவங்க போகவே மாட்டாங்க எங்கேயுமே. ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருவேன். 20sலேருந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸசைசிங். ஸோ அங்கேருந்து நான் புஷ் பண்ணுவேன். என்கிட்ட நீங்கள் 60 ஆகும்போது வரக்கூடாது, முட்டி மாற்றணும்னு வரக்கூடாதுன்னா நீங்கள் 20ல் ஆரம்பிக்கணும். 55லையாவது நீங்கள் தயவுசெய்து ஆரம்பிங்க. ஸோ மை ஏஜ் குரூப் தட் ஐ கான்சன்ட்ரேட் இஸ் ரைட் ஃப்ரம் 20 to 80. ஸோ 20 எக்ஸசைஸ்,
ஆரம்பிங்க, வரமாட்டீங்க. பண்ணல, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலான்றதை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பட் ஸ்டார்ட் ஏர்லி. நான் என்னோட கேம்பெயினே நீங்கள் சென்னை ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா அது கீழே கேப்ஷனே என்ன இருக்கும், மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ ஐ அட்வைஸ் எக்ஸசைஸ். முடியலையா, ரொம்ப மோசமாயிடுச்சா, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸா, அப்போவும் நீங்கள் போய் வீட்டில் படுத்து முடங்கி இருக்கக்கூடாது. கோ ஃபார் சர்ஜரி, கெட் யோர் செல்ஃப் ஃபிட், ஸ்டார்ட் வாக்கிங் அகேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்லாம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. தெர் இஸ் ஒன் சைக்கிளிஸ்ட் ஹூ காட் போத் ஹிஸ் நீஸ் சேஞ்ச்ட். அவர் ஆன் அன் ஆவரேஜ் ஹி டஸ் மினிமம் ஆஃப் 200 kilometers a day cycling after both his knee replacement. அவர் என்னமோ இதெல்லாம் ரேஸ் எல்லாம் ஃப்ரான்ஸ் எல்லாம் போய் சைக்கிள் ஓட்டியிருக்காரு, என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. இன்னும் எஃபிஷியன்ட்டாக பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் நல்லா பண்ணுறாங்க. பட்டு கேவ்ஸ் அங்கே கோயிலுக்கு மேலே ஏறி போகிறாங்க, இது சபரிமலைக்கு ஃபுல்லாக நடந்து போகிறாங்க என்னோட பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. ஸோ அதனால் தே ஆர் லிவிங் தேர் லைஃப். ஸோ அதன் ரீப்ளேஸ்மெண்ட். அதனால மை ஒன்லி திங் தட் ஐ ஆல்வேஸ் சே இஸ் மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ சின்ன வயசில் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒன்றும் ஆகாது. பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதுக்கப்புறமாவும் பிரச்சனை வந்துருச்சுனாலும் அதுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ஸோ நான் எல்லாம் சொல்கிறது, இது உங்களோட ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு போங்க போங்க போங்க. தட்ஸ் ஆல். ஐ ஆல்வேஸ் கீப் அட்வைசிங் them. No, it is a must. Time saying IFT மட்டும் வைங்க போதும் அப்படின்வாங்க. அண்ட் அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் a lot of time. IFT மட்டும் இப்போ ஓகே, உங்களோட காமன் பேக் ப்ராப்ளம், லோ பேக் பெயின் பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு IFT மட்டும் வச்சுட்டு போனாங்கன்னா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. அந்த டைமுக்கு பெயின் கம்மியாகும். இஃப் தே டோன்ட் ஸ்ட்ரெங்தன் த வீக் பேக் மசில்ஸ், அவங்களுக்கு திருப்பி வரதான் போகுது. இப்போ ஒரு மாதம் நல்லா இருக்காங்கன்னா திருப்பி அடுத்த மாதம் திருப்பி வர போகிறாங்க. கிளியர் பண்ணல, வெறும் IFT மேலோட்டமாக வச்சு ஒன்றுமே ஆகாது. ஸோ IFTயோட சேர்த்து வலி கம்மியானதும் பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் நான் சொல்லி கொடுப்பேன். நான் சார்ட்டோடு கொடுப்பேன். நான் பாதி பேர் சொல்லியே தரமாட்டேங்கிறாங்க. எனக்கு ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட். ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஏன் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேனே தவிர பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ ஐ கிவ் தெம் அ எக்ஸசைஸ் சார்ட். ஐ டெல் தெம் ஷோ திஸ் டு யுவர் ஃபிசியோதெரபிஸ்ட். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லித்தர சொல்லுங்கள், இதை ஒழுங்காக பண்ணுங்கள், திருப்பி வலி வராது. ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு எக்ஸசைஸ். தட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. Movement is life. Yes, absolutely. Thank you so much doctor. நீங்கள் பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. I think it's going to be really an eye opener session for a lot of people out there. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு மத்தியில் நீங்கள் சம்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ thank you so much doctor for your time. Thank you for having me here. Thank you sir. Thank you.